திருச்சிற்றம்பலம். மேஷ ராசி ஏப்ரல் மாத பலன்கள். இந்த மாசம் உங்களை ஆளக்கூடிய கிரகம், உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டுல இருக்கார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது சுப விரயத்தையும் சொல்லும், அசுப விரயத்தையும் சொல்லும், தீர்த்த யாத்திரையும் சொல்லும், இன்ப சுற்றுலாவையும் சொல்லும், நல்ல தூக்கத்தையும் சொல்லும், மன நிம்மதி இல்லாம இருக்கிறதையும் 12ஆம் இடம் சொல்லும். எந்த ஒரு கட்டங்களும் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதம் ஆன்மீக செலவுகள், குடும்பத்துக்காக செலவு பண்றது, இறை வழிபாட்டுக்காக செலவு பண்றது, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, கூட 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக செலவு பண்றது, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது, அவங்க படிப்புக்காகவோ அல்லது அவர்கள் வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறாங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ சிறு விரைய செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ஜாதகத்துல தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா ஏழரை சனியும் நடந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விரைய செலவுகளோ அசுப செலவுகளோ இதெல்லாம் நடக்கும். இரவு நேர பயணத்தை முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்வது என்பது மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அதிகமாக போயே ஆகணும், வேற வழியே இல்லை, இங்க போனாதான் வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு டிரைவர் போட்டுட்டு கூட நீங்க வெளியே போய்க்கோங்க. முடிந்த அளவுக்கு ஓன் டிரைவிங் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம். பஸ்லயோ ட்ரெயின்லயோ இது போல டிராவல் பண்ணி கொள்வது என்பது ரொம்ப சிறப்பு. ஓன் டிரைவிங் அப்படிங்கிறது இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக. ஏழரை சனி தசாபுத்திகள் நல்லா இல்லாம இருந்தால் முக்கியமாக அந்த பீரியட்ல இந்த மாசத்துல முடிந்த அளவுக்கு தனிமையாக இல்லாம கூட யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போவது என்பது ரொம்ப சிறப்பு. இது அடுத்தது பாத்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ராசிக்குள்ள வந்துருவார். அப்போ சூரியன் யாரு? உங்க குலதெய்வ ஸ்தானாதிபதி. அப்ப குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்க குலதெய்வம் கூடவே இருந்து செயல்படுத்தும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதே போல குடும்பத்தோட சேர்ந்து போயிட்டு வர்றது. நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா நம்ம குடும்பத்துல நிறைய தோஷங்கள் இருக்கு, நம்ம எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து பரம்பரையா தோஷங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் இந்த ஏழரை சனியில கழியும் ஒரு சிலருக்கு. அந்த நேர காலங்கள் எல்லாமே இந்த மாதிரி கர்ம ரீதியா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏழரை சனியில தான் கழியும். அப்போ இந்த ராமேஸ்வரம் போலாம், திருச்செந்தூர் போலாம், குடும்பத்தோட சேர்ந்து போய் தோஷங்கள் கழிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற நிறைய சிந்தனைகள் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூரியன் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ சூரியன் உங்க ராசிக்குள்ள வந்தாலே சூரியன் ஒரு நெருப்பு கிரகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப கோபமும் கொஞ்சம் அதிகமாகும், கொஞ்சம் பிடிவாத குணங்களும் அதிகமாகும், கொஞ்சம் உஷ்ண நோய், காய்ச்சல், கண் சம்பந்தப்பட்ட நோய், தலை சம்பந்தப்பட்ட நோய், தலை ரொம்ப வலி ஆகிறது, இதெல்லாம் இருக்கும். சோ இதுலயே கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இருப்பினும் குலதெய்வம் கூட இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது மேஷராசிக்கு இந்த மாதம். 2ஆம் வீடு மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசிக்குள்ளேயே இருக்காரு. அப்ப கண்டிப்பாக பண வரவு இந்த மாசம் உண்டு. பொருளாதாரத்திலையும் ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குது. அதனால இந்த மாசம் நமக்கு சரியில்லாம போயிடுவோம் அப்படிங்கறதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த மாத தேவைக்கு நிச்சயமாக உங்களுக்கு பூர்த்தி ஆயிரும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள், பார்ட்னர், உங்களுடைய கணவர், மனைவி, இதெல்லாம் சொல்லக்கூடியது 7ஆம் இடம் தான். அப்ப அந்த 7ஆம் இடத்ததிபதி உங்க ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாக அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வரன்களை அமைத்து கொடுக்கும், நல்ல திருமண வரனை அமைத்து கொடுக்கும், கணவன் மனைவி அந்நியமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் 12ஆம் இடங்கிறது குடும்ப பிரிவும், அதாவது டைவர்ஸ் ஆகிறது 12ஆம் இடம் தான். கணவன் மனைவி அந்நியமா இருக்கிறது 12ஆம் இடம் தான். அப்ப 7ஆம் அதிபதி உங்களுக்கு ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது கணவன் மனைவி அந்நியமாக வாழக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. இயற்கையாகவே ராசிக்குள்ளேயோ லக்னத்துக்குள்ளேயோ சுக்கிரன் இருந்தால் மகாலட்சுமி கடாட்சம், தெய்வ அனுகிரகம், ஒரு பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா பெண்களாக இருந்தா நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறது, ட்ரெஸ் எல்லாமே வாங்குறது, ஆண்களாக இருந்தா அவங்களுடைய சுய தேவைகள் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடியது, இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகு, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வ கடாட்சம், மகாலட்சுமி கடாட்சம். சோ இது எல்லாமே இந்த மாதம் மேஷ ராசிக்கு சிறப்பா நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது புதன். புதன் 3, 6 குடைவராகி புதன் இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ராகுவோட இருக்காரு. 10ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அவரு 12ஆம் வீட்டுக்கு கூட்டு கிரகமா சேர்க்கை ஆயிடுவார். பொதுவாகவே கூட்டு கிரக சேர்க்கையாக இருக்கும்போது அவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ பண்ணு நான் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிரகமும் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அப்ப இந்த மாசம் பாருங்க, சனி செவ்வாய் பகை கிரகம், சூரியனுக்கும் சனிக்கு ஆகாது.
அப்ப புதனும் பாத்துட்டீங்கன்னா புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. ஆனாலும் புதனும் செவ்வாய் சேர்ந்தா பினான்சியல் லெவல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். மைண்ட் நல்லா வேலை செய்யும். படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும். அப்ப புதன் யாரு? ஆறுக்குடையவர். அப்ப 3 ஆறுக்குடையவர் மறையும் பொழுது கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும். அப்போ உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள். 12ஆம் இடங்கிறது வெளிநாடு, 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை. அப்ப வெளிநாடு வேலை கிடைக்கிறதுக்கு மேஷராசிக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஒரு இடமாற்றம் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் இந்த மாசம் உங்களுடைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு இடம் ஏதாவது மாத்தி இருக்கலாமா, அல்லது வேலை ஏதாவது மாத்தி இருக்கலாமா, வேற எங்காவது வேலை தேடலாமா, இந்த சம்பாத்தியம் நமக்கு பத்த மாட்டேங்குது, சுத்தியும் எதிரிகளா இருக்குது, வருமானம் அப்படியே குறைஞ்சுக்கிட்டு வருது, அதனால வேலைக்கு ஏதாவது நம்ம ரெடி பண்ணலாமா அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு. சோ அது மாதிரி ஏதாவது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, வெளிநாடு வெளியூர் வேலைக்கு போகலாம்னு நினைச்சிருந்தீங்கன்னா தாராளமாக செயல்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதம். கூட்டு கிரக சேர்க்கைகள் எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா ஒரு இழப்புகளையோ அல்லது நிறைய பிரஷர் டென்ஷனை கொடுத்து வளர்ச்சியை கொடுக்கும். மேஷராசிக்கு இந்த மாதம் ரொம்ப பிரஷரான மாசம்தான், ரொம்ப அலைச்சல் இருக்கும். பட் இருப்பினும் தெய்வ அனுகிரகம், குல தெய்வம் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜெயிச்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. என்ன அப்படின்னா எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடக்கமாயிருக்கு. பாத்தீங்கன்னா ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் இருக்கு. சோ அதனால கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போட்டு செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. கேதுவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டுல இருக்கார். சோ குழந்தைகளால கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட குழந்தை ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நல்லா இருக்கிறதுனால அவர்களுக்கு உண்டான விஷயம் அவர்களுக்கு செய்யணும், அவர்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயத்த இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். இப்ப அவங்களுக்கு படிப்புக்கு செலவு பண்ணணும், ஒரு திருமணத்துக்காக செலவு பண்ணணும், அவங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படின்னா இந்த கிரகங்கள் அதை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். அவங்களுக்காக செலவு பண்றதுக்காக உங்களுக்கு பணம் கொடுக்கும் அப்படிங்கிறத அமைப்பு. அடுத்தது உங்களுக்கு குருவை பொறுத்த வரைக்கும் முதல்லயே சொல்லியிருக்கோம், 3ஆம் இடத்துல இருக்கார். அவர் வருட கிரகம். இந்த மாதம் ஜூன் மாசம் முடிந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது ஜூன் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் குருவினுடைய வேலையை ஆரம்பமாக போகுது. ஜூன்ல தான் வரப்போறார். சோ வந்ததுக்கு அப்புறம் உடல் ஆரோக்கியம், வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம சனி 12ல நிக்கிறதுனால கொஞ்சம் மேஷராசிக்காரர்கள் எல்லா கிரகங்களுமே விரயத்துக்கு வருது. ராகு 11ல இருக்கிறதுனால லாபத்தை கொடுத்தாலும் விரயத்தை, அதாவது விரயஸ்தானத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறதுனால விரயத்தையும் ஈக்குவலா கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. சோ மேஷராசிக்காரர்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் பண்ணுங்க. விரயம் ஒரு தேவையில்லாத கொஞ்சம் விரயம் பண்ணும் பொழுது கொஞ்சம் அசுப விரயமாக நீங்களா வாண்டடா விரயம் பண்ணும் பொழுது அசுப விரயங்களாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் செலவோ, பணம் இழக்கிறதோ, யாருக்காவது பணத்தை கொடுத்து அல்லது ஏதாவது தேவையில்லாம வண்டி வாகனங்களுக்கு தேவையில்லாம செலவு பண்றது, உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையில்லாம அசுப விரயத்தை எல்லாமே இந்த நீங்களா சுப விரயங்கள் பண்ணும் பொழுது குறையும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இந்த சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய ஒரு விதிகள். சோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 100க்கு 60% நன்மைகளும் 40% முழுக்க முழுக்க விரயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் ஒரு உண்மையான விஷயம்.